பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல துரந்தர் 3 பார்க்க போறோம். என்னடா அது, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சியில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதோடைய ப்ரோமோ அப்படின்றதெல்லாம் பெரிய அளவுக்கு வரல, டைரெக்டாக படமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு பயங்கரவாத அமைப்பு செயல்படுது பாகிஸ்தானில் அப்படின்னா, அதில் நம்பர் 1 அப்படின்றது லஷ்கர்-இ-தொய்பா அக்கா த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ட்டு. புல்வாமாவில் நடந்த தாக்குதல் நம்ம பார்த்தோம், ஜெய்ஷே முகமது. அதன் பிறகு இப்போ சமீபத்தில் நடந்த தாக்குதல், போன வருடம் 2025 நடந்த தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எல்இடி சம்மந்தப்பட்டிருந்தாங்க. இன்னொரு மிக முக்கியமான படுகோரமான பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது மும்பை 26 நவம்பர் 2008. இந்த அமைப்பை உருவாக்குனது 2 பேர். இந்த 2 பேரில் ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா மௌலானா அமீர் ஹம்சா. இந்த ஹம்சா அப்படின்ற பேர் உங்களுக்கு எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆகும்னு நினைக்கிறேன், துரந்தர் படம் பார்த்தவங்களுக்கு. இவனை இப்போ போட்டு தள்ளியிருக்கிறாங்க லாகூரில். ஸோ இந்த துரந்தர் ரியல் லைஃப் துரந்தர் ஸ்டோரியை இப்போ ஃபுல்லாக பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. இவன் பிறந்தது மே 10ஆம் தேதி 1959 ஷேக்பூரா, பஞ்சாபில். அதாவது குர்ஜன்வாலான்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில். இவனுடைய பேக்ரவுண்ட் முழுக்க சென்ட்ரல் பஞ்சாப். ஸோ இந்த பயங்கரவாதத்தோட எபி சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத இதுலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலாஃபி இன்ஃப்ளூயன்ஸ்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டு. அதன் பிறகு இவன் அந்த மத ரீதியான கல்வியில் இறங்கி பிறகு இவனுடைய போக்கு அப்படின்றது மாறுது. இவனுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை, அதை பற்றி பெரிய தெரிஞ்சுக்கும் தேவையில்லை. ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இவன் பெரிய பரம்பரை சேர்ந்தவனும் கிடையாது. ஸோ இவன் வந்து எங்கே ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1984 அப்போது எல்இடியோடைய கமாண்டராக இருந்த ஜக்கீர் ரஹ்மான் லக்வி இவனோட சேர்ந்து சோவியத் ஆப்கான் போரில் ஆப்கானுக்கு ஆதரவாக சோவியத்துக்கு எதிராக இவன் வந்து உள்ளே இறங்குறான். இவனை ரெக்ரூட் பண்ணது ஜக்கீர் ரஹ்மான் லக்வின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அதன் பிறகு இவன் வந்து அந்த போரில், அந்த ஜிஹாத் அப்படின்ற சோவியத்துக்கு எதிரான அந்த ஜிஹாதில் பங்கேற்று அந்த பிறகு அந்த கால வரலாறுலாம் நம்ம மாறினதை நம்ம பார்த்தோம். அந்த போருக்கு அந்த போர் முடிந்த பிறகு இவன் லாகூர் நகரத்தில் வந்து ஹஃபீஸ் சயீதை மீட் பண்ணுறான். ஹஃபீஸ் சயீத் தான் எல்இடியோடைய ஒரு மிக முக்கியமான ஃபவுண்டர். 2 பேர், இவன் ஒருத்தன் அவன் ஒருத்தன். அதன் பிறகு ஹஃபீஸ் சயீத் வந்து எல்இடியோடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு லக்வி, ஹஃபீஸ் சயீத் மற்றும் இந்த ஹம்சா, இந்த 3 பேர் தான் இந்த எல்இடியோடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இந்த பயங்கரவாத இயக்கம் உருவானதுக்கான அடித்தலைமை இங்கே தான் எப்போ நடக்குதுன்னா 1985-86. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மர்கஸ் அல் தாவா வல் இர்ஷத், MDI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஒரு மிஷனரி அமைப்பு. இவங்க ஜிகாதை ஃபார்முலாவே ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க 1987. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஓரளவுக்கு ஒரு ஜனநாயகத்தை இருக்கக்கூடிய நாடாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. அதன் பிறகு இந்த பாதையில் இந்த ஒரு மிஷனாவே எடுத்து இவங்க வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க. அதோடைய ஒரு பயங்கரவாத அமைப்பாக லஷ்கர்-இ-தொய்பா உருவாகுது. 90களில் 89 காஷ்மீருக்குள்ள ஒரு பயங்கரவாத தாக்குதலை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. 89க்கு பிறகு இப்போ சமீபத்தில் நடந்த டெல்லி குண்டு வெடிப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு வந்து தொடர்பு அப்படின்றது இருக்குது. இப்போது லஷ்கர்-இ-தொய்பாவுடைய ஃப்ரண்ட் அண்ட் யூனிட்டாக இருக்கிறது ஜமாத்-உத்-தாவான்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. இவன் எல்இடியோடைய மிக இன்ஃப்ளூயன்ஷியலான ஃபிகராக மாறுறான். ஹஃபீஸ் சயீதோடைய வலதுகரமாக செகண்ட் இன் கமாண்டாக சென்ட்ரல் கமிட்டியில் இருக்கக்கூடியவன். அப்படியே அனல் தெறிக்க பேசக்கூடியவன். இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பு, குறிப்பாக ஹிந்துக்களுக்கு எதிரான வெறுப்பை பாகிஸ்தானில் விதைச்சதில் மிக முக்கியமான ஆள். ப்ளஸ் ஒரு நல்லா எழுதக்கூடியவனும் சரி. ஸோ இவன் படித்தவன், சாதாரண வந்து ஒரு முட்டாளாக இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி கிடையாது. அதன் பிறகு லேட் 90s, ஏர்லி 90s முஜால்லா அத் தாவத் அப்படின்னு சொல்லக்கூடிய
பத்திரிகையை வெளியிடுறாங்க. இது வந்து இந்த எல்இடியோட ஃப்ரண்ட் அண்ட் அமைப்பான இவங்களோடது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாவான்னு சொல்லக்கூடிய ஜிகாதுன்னு சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தெல்லாம் உள்ள புகுத்துறாங்க. அப்பதான் 90களில் எல்இடி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்குது. வளர்ச்சின்றது ஆதரவு, நேரடி ஆதரவு, மறைமுக ஆதரவு மற்றும் பயங்கரவாதிகளாக உருவாகிறது. அதன் பிறகு 2005 நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2004 எண்டில் சுனாமி வந்ததை பார்த்தோம். அந்த இடத்துல இவன் வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு அதில் ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் நேரடியாக போய் கொடுக்குறான். இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இந்த ஒரு பயங்கரவாத வருகை அப்படின்றது அப்போதான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தெரிக் ஹுர்மத் ஹி குரான் மற்றும் தெரிக் ஹுமத் ஹி ரசூல் அப்படின்ற 2 அமைப்பை வந்து இவன் உருவாக்குறான். இவங்க யாருக்கு எதிராக இவங்க மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா 2001 மற்றும் 2003 ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் படையெடுத்த அமெரிக்கா மீது. ஸோ அமெரிக்காவுடைய காண்டனாமா பே, அப்புறம் வந்து அந்த டேனிஷ் கார்ட்டூன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த சமயத்தில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு எதிராக கடுமையான ஃப்ரண்ட் அண்ட் போராட்டத்தை, ஒரு வயலண்டான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு எதிராகவும் இவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரஷ்யா, ஈரான், மத்திய ஆசிய நாடுகள் முழுக்க இந்த எல்இடி அமைப்பை பரவறதுக்கான ஒரு மிக முக்கியமான இது பண்ணுறா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்இடி சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டி, ட்ரஸ்ட், இதில் எல்லாத்துலேயுமே இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கை வந்து வருது. 2018 கடுமையான அழுத்தத்துக்கு பிறகு, அதாவது பாலகோட்டுக்கு பிறகு ஜேயுடி மற்றும் ஃபலாயில் இன்சானியத் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய எல்இடியோடைய ஃப்ரண்ட் அண்ட் மணி ஜென்ரேட்டிங் குரூப்ஸ், இதை வந்து பாகிஸ்தான் வந்து பேன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பயங்கரவாதிகள் அவங்களுக்கு எதிராகவும் திரும்புகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இவன் வந்து ஜெய்ஷி மன்குஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஃபண்ட் ரைசிங் ஆர்கனைசேஷனை வந்து இவன் துவக்கிறான். அதன் பிறகும் அந்த ஃபண்ட் ரைசிங் அப்படின்றது துவக்குது. இந்த 2018 பாகிஸ்தான் ஏன் இவனை வந்து இவனோட அமைப்பு 2 தடை செஞ்சாங்க அப்படின்னா, அப்போதான் FATF உடைய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோடைய கிரே லிஸ்ட்ல இந்தியாவுடைய ஒரு 5 வருஷ உழைப்புக்கு பிறகு பாகிஸ்தான் தள்ளப்படுது. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு 2017 டிமானிட்டைசேஷன், 2018 FATFல அவங்க கிரே லிஸ்ட்ல போனது ஒரு மிக முக்கியமான காரணம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அமைப்பை உருவாக்குறான், தெரிக்கி ஹுர்மத் ஹி ரசூல் பாகிஸ்தான், THRP அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மத ரீதியான ஒரு அமைப்பு. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒசாமா பின் லேடனை ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகியா, அவர் ஏதோ உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செஞ்ச ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு அவனை வந்து ப்ரொமோட் பண்ணது. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹார்ட்லைன் ரிலீஜியஸ் இதில் பல ஒரு இன்ஃப்ளமேட்டரி புத்தகங்கள் எழுதுனது அப்படின்னு சொல்லி நிறையா போயிட்டு இருந்துச்சு. அப்போது 2012 மன்மோகன் சிங் அவர்கள் அரசாங்கம் இருக்கும்போது இவன் மேலே கொடுக்கப்பட்ட அந்த எவிடன்ஸை பிரேஸ் பண்ணி இவனை ஒரு சர்வதேச பயங்கரவாதியாக அமெரிக்கா அறிவிக்கிறாங்க. அதன் பிறகுதான் இவங்களுடைய அந்த பேர் மாற்றம் அப்படின்றது நடக்குது. லஷ்கர்-இ தொய்பான்னு சொல்லக்கூடிய அந்த பேரை, மத ரீதியான பேரை மாற்றி இவனுங்க வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்னு சொல்லி ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பு மாதிரி, ஒரு லெஃப்ட் விங் அமைப்பு மாதிரி இவனுங்க வந்து பேரை மாற்றுறானுங்க. அதன் பிறகு எல்இடி 2008 அதன் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2008 ஐநாவால் வந்து தடை செய்யப்படுது. ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 2005 பெங்களூர்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மேலே ஒரு தாக்குதல் நடந்தது. அதுக்கு இவன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். 2016 ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பேஸ் மேலே, நம்மளோட ஆர்மியோட பேஸ் மேலே தாக்குதல் நடந்தது. அதுலேயுமே இவன் இன்வால்வ் ஆயிருந்தான். இப்போ சமீபத்தில் நடந்த பஹல்காம் தாக்குதல் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இவன் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய துரந்தர்களுடைய டார்கெட்டில் மிகப்பெரிய ஒரு ஹிட் லிஸ்டில் ஒரு டாப் லெவலில் இருந்தது இந்த ஹம்சா தான். மே 2025 போன வருடம் இவன் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு படுகாயங்களோடு இவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறது இந்த பாகிஸ்தான் இராணுவமும் பயங்கரவாதமும் ஒன்று தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்படிப்பட்ட ஒரு சர்வதேச பயங்கரவாதியை அவங்க அட்மிட் பண்ணது லாகூர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில். அவங்களுடைய வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் Z+-ஐ விட அதிகமான ஒரு செக்யூரிட்டியை போட்டு இவனை வந்து காப்பாற்றினாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் இவன் ஹாஸ்பிட்டல் இருந்தான். அதன் பிறகு இப்போ இந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது நெருங்குது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16
காலையில் 8:30 மணி பாகிஸ்தான் நேரப்படி 2 பேர். இவன் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணுறோம், டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். 2 அன்ஐடென்டிஃபைட் கன்மன், மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வராங்க. வந்துட்டு ஹம்தர் சவுக் அப்படின்னு சொல்லக்கூடிய லாகூரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஜங்ஷன். அது ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ காலையில் 8:30 மணிக்கு எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பீக் வாய்ப்பை பயன்படுத்தி டிராஃபிக் அதிகமாக இவனோட கார் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது பிந்தி ஸ்டாப், அதாவது ஹம்தர் சவுக்கில் இருக்கக்கூடிய பிந்தி ஸ்டாப் கிட்ட போய் அதன் பிறகு இவனுடைய அந்த காரில் வச்சு இவனை உள்ளே வச்சு இவன் மேலே வந்து துப்பாக்கி சூடு அப்படின்றது நடக்குது. ஏன்னா அப்போ தான் காலையில் நூரி ஷஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி 42 அப்படின்ற ஒரு காலை தொலைக்காட்சி நிகழ்ச்சி. அது இவனுங்க காலையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எதை கேட்குறானுங்கன்னு பாருங்க. இவனை மாதிரி ஒரு பயங்கரவாதி இவன் சொல்றதை கேட்கறதுக்கு காலையில் 8:30 மணிக்கு 7 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது தான் கிளியர் கட்டாக வந்து இவனை வந்து தாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இவனுக்கு வந்து வலது கையில் வந்து காயம் பட்டுச்சு. அதன் பிறகு இவன் மீண்டும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. பாகிஸ்தானோட மர்கசி முஸ்லீம் லீக் வந்து இதை வந்து கண்டம் பண்ணுறாங்க, இதை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எந்த குரூப்புமே இது வரைக்கும் எதுவுமே எடுக்கலை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து இப்போ கொல்லப்பட்டதா செய்தி வந்திருக்குது. ஸோ கிளியர் கட்டாக லாகூரில் ஒரு டிவி ஸ்டேஷன் வாசலில் வச்சு இவனை வந்து இது பண்ணுறாங்க. இவன் இப்போ வந்து உயிரோடு இருக்கானா இல்லையா ஒரு கொஸ்டின் மார்க். பட் ஓப்பன் சோர்ஸில் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் இவன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படி செய்தியும் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு உறுதிப்படுத்த முடியுது. ஸோ இவனோட மொத்த வரலாறு என்ன அப்படின்றத பார்த்தோம். பாகிஸ்தானோடைய அந்த ஜிகாதி எக்கோசிஸ்டத்தில் மிக முக்கியமான ஆள் தான் இந்த அமீர் ஹம்சா. ஏன்னா ஃபண்ட் ரைசிங்கில் ஆரம்பித்து 1984 பயங்கரவாதத்தில் திளைத்த ஒரு ஆள். இவனுடைய எக்ஸாக்ட் கண்டிஷன் என்ன ஏது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போது மே 2025 இவனை போட்டு தள்ளும் போது இவன் தப்ஸ்டா ஹஃபீஸ் சயீத் மட்டும்தான் இப்போ இருக்கான். மிச்சம் எல்லாருமே டாப் லெவலில் எல்லாருமே மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த துரந்தர் 3 மூவியை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடைய நிதி நிலைமை இப்போ எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா துரந்தர் படத்தை தடை செய்துட்டு அதன் பிறகு இப்போ எப்படி இருந்தாலும் இந்த படம் வசூல் பண்ண போது நமக்கும் காசு வரும் வரியும் வரும்னு சொல்லிட்டு இந்த படத்தை இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ துரந்தர் 3 படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நாம சொல்லலை, பாகிஸ்தான் முழுக்க இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அமீர் ஹம்சா இந்த வண்டியில் போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் கூட போனது ஒரு ஓய்வு பெற்ற பாகிஸ்தான் நீதிபதி நசீர் அகமது காசி. இவங்க 2 பேர் போகும்போது நசீர் அகமது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்ற இது ஒரு மரியாதைக்காக இந்த மர்ம நபர்கள் விட்டாங்க. இவனை மட்டும் குறி வச்சு சுட்டிருக்காங்க. இப்போ இவன் கையில் தான் குண்டு பட்டிருக்கு, இவன் உயிர் பொழைச்சிட்டான் அப்படின்ற ஒரு செய்தியும் இல்லை, இவன் வந்து கொல்லப்பட்டான் ஒரு 10-20 நாள் கழிச்சு இவன் இதை வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துரந்தர் படம் வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள்லாம் இவங்க சேஸ் பண்ணி இந்தியாவுடைய உளவாளியா அப்படின்னு தேடும் பொழுது மீண்டும் இப்போ மர்ம நபர்கள் ஃபுல் ஆக்ஷனில் இந்த படத்தோட தொடர்கதையை ஆதித்யகார் அந்த டைரக்டர் எடுக்கிறாரோ இல்லையோ அவங்க பாகிஸ்தானில் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது பார்க்குறோம். ஏன்னா இது நாள் வரை மர்ம நபர்கள் தட்டி தூக்கிய அந்த டார்கெட்ஸ்லாம் வேற, அமீர் ஹம்சா டோட்டலாக வேற. இவன் வந்து ரொம்ப ஒரு ஹை வேல்யூ டார்கெட். இது வந்து அந்த பயங்கரவாதிகளோட ஒரு ஆணி வேற பிடுங்குற மாதிரி. ஸோ இந்த தாக்குதலில் இவன் மிஸ் ஆனால் கூட வரக்கூடிய காலங்களில் துரந்தர்கள் நமக்கு ஃபுல் ஃபோர்ஸில் போவாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ துரந்தர்களுக்கு வாழ்த்து செய்தியை நம்ம தெரிவிக்கலாமா வேணாமா அப்படின்றத உங்ககிட்ட விட்டுறேன். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. மர்ம நபர்கள் பைக்கில் வராங்க, துரந்தர்ஸ் வராங்க, டக்குன்னு எடுத்து போடுறாங்க, கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ இவன் டிவி ஷோக்கு போயிட்டு வந்தது, இவன் கூட யார் வராங்கன்றதை பார்த்தது எல்லாமே பக்காவாக அந்த அளவுக்கு உளவு தகவல் வச்சாதான் அந்த இடத்த கட்டங்கட்டி இப்படி ஒரு சம்பவத்தை செய்ய முடியும். ஸோ மர்ம நபர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிஞ்சிருக்கோம். உங்கள் கமெண்ட்ஸ் என்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.